ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மணி வந்து பார்த்தீங்கன்னா 11 ஆக போகுதுப்பா. 2 நாளாக மழை ஊற்றுன்னு ஊற்றுச்சு. இன்றைக்கி காலையிலேயே வெயிலில் பாருங்கள் எப்படி அடிக்குதுன்ட்டு. மழை பெஞ்ச தடம் கூட தெரியல. நேற்று மதியானம் வரைக்கும் மழை. இப்போ நம்ம ஆட்டுக்குட்டிங்கெல்லாம் நேற்று சாயந்தரம் வந்து திறந்து விட்டது. நைட் வந்து நம்ம பிடிச்சி உள்ளார போடலை. இப்போ ஆடெல்லாம் வந்து மேய்ச்சலுக்கு போகிறாங்க. நம்ம குட்டியை தூக்கி உள்ளார போட்டுட்டு நம்ம ஆட்டோ ஓட்டி மல்பரி வயலுக்கு விட்டுடலாம். நிறையா குட்டி வந்து மேலேயே இருக்கானுங்க. ஏன்னா மழை பெஞ்சு வெயில் அடித்ததும் வந்து வெயில் வந்து தாங்கலை, எல்லாத்துக்கும் இறக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் ஆட்டோமேட்டிக்காக போய் மேலே படுக்கையே போட்டிருக்காங்க. நம்ம தூக்கி அப்படியே ஒன்று ஒன்றா ஈஸியாக போட்டு விட்டுடலாம். நம்ம அழகியே பாருங்கள், அந்த ஒரு பிள்ளை கூட தான் தூங்குது, இன்னொரு பிள்ளையை கண்டுக்கவே மாட்டேங்குது. நேற்று சாயந்தரம் குட்டியெல்லாம் திறந்து விட்டுட்டு கதை வந்து சாத்தி வச்சாச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா பெரிய ஆடெல்லாம் போய் அந்த இடத்த வீணாக்கிடுறானுங்க. அதனால் நம்ம திறந்து விடுறதுக்காக வந்தோம். இங்கே பாருங்கள், என்னடி வேணும்? என்ன வேணும்? என்ன இல்லை என் பக்கத்தில் வந்து லைனாக நிற்கிது. ட்ரெஸ்ஸை கடிக்கணுமா? ட்ரெஸ்ஸை கடிக்கணுமா? வாங்க, நான் குட்டியெல்லாம் தூக்கி உள்ளார போட்டு கேட்டை திறந்து விட்றேன். இருமா வரேன். ட்ரெஸ்ஸு விடுமா, கடிக்காதம்மா, கூசுதுடா. ஏன்டி தங்கம் என் சைடு? சரி சரி, இங்கே வாங்க, எல்லாம் உள்ளார வாங்க. ஏமா தங்கம் வண்டி போட்டு ஏன் ட்ரெஸ்ஸை பிடிச்சி கடிக்கிறான்டா. என்னடி வேணும்? ஓட்டுங்க, அவன்கிட்ட ஓட்டுங்க. விடாண்டி அவன்கிட்ட. உன் குட்டி தான் வேணுமா? இதோ தான் இருக்கா முன்னாடி போட்டவ. இவளுக்காச்சும் கூட நான் சைடுமா. ஏன் சைடு கத்திக்கிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சைடும் வந்து குட்டி போட்டுடுச்சுப்பா. அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ இருக்கு இல்லையா, அதை எடிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ வந்து நைட்டில் தான் குட்டி போட்டான். பிள்ளைய வந்து பார்க்கணுங்கிறதுக்காக தான் கத்திக்கிட்டு இருக்குது. அது நம்ம வந்து குட்டியெல்லாம் தூக்கி உள்ளார போடணும். 3 நாளாக வந்து பார்த்திங்கன்னா மழை அடின்னு செம மழைப்பா. இங்கெல்லாம் வந்து பயங்கர மழை. 3 நாள் தொடர்ந்து ராத்திரி வரைக்கும் மழை தான். இப்போ தான் வந்து காலையிலேருந்து வெயில் காமிக்குது. வெயிலும் பயங்கரமான வெயில் அடிக்குது. எந்த அளவுக்கு மழை பெய்யுதோ அந்த அளவுக்கு வானம் வந்து தெளிவாக இருக்குது. வெயிலும் அந்தளவுக்கு சூப்பராக அடிக்குது. நம்ம எல்லாத்தையும் தூக்கி உள்ளார போட்டுட்டு நம்ம கேட்டை திறந்து விட்டோம்னா மல்பரி வயலில் போய் கொஞ்சம் மேய்ஞ்சிட்டு வருவானுங்க. வாங்கடி உள்ளார, முடியாம்மா பா. சைடு தாங்க தான் கத்திட்டு கிடக்குறாங்க. இவனை பாருங்க எப்படி தூங்குறத. கனவு காண்றானா என்னன்னு தெரியல. தூங்க வேண்டியது, தலையை சாய்க்க வேண்டியது, திடுக்குன்னு முடிக்க வேண்டியது, இதே தான் பண்ணிகிட்டு இருக்கான் ரொம்ப நேரமாக. படுக்கிறதுக்கு வாட்டப்படலைன்னு நினைக்கிறேன். அதாவது இந்த வீடியோவுக்கு முன்னாடி பார்த்த குட்டி தான் இவன். ஏம்மா நீ மேலே வரலையா? சரி போய் மேய்ஞ்சிட்டு வா. வாங்கடியே, பா பா, ஒடியா பா பா பா, ஒடியாங்க. அடிக்கிற வெயிலுக்கு மழை வரும் போல இருக்கு. ஒடியாடி பா பா. ஆடுங்கள்லாம் நம்ம இல்லாமல் கொஞ்சம் வந்து இழைச்சி போயிட்டானுங்க. கொஞ்சம் இல்லை, ரொம்பவே இழைச்சி போச்சு எல்லாம். இனிமேல் தான் வந்து எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணி பழைய நிலைமைக்கு கொண்டுட்டு வரணும்ப்பா. பா பா பா, ஒடியம்மா வாங்க வாங்க. ஒரே ஒரு குட்டி மட்டும் போகிறோம் போட்டோம். பா பா. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கமும் கம்பி வேலி விட்டாச்சு. ஏன்னா இது மேலே ஏறி அந்தாண்ட வயலுக்கு போயிடறானுங்க. அதனால் நம்ம கம்பி வேலி விட்ருக்கோம். வருஷம் இதுங்களுக்கு ஆகிற செலவு ஒரு வீடே கட்டிடலாம் போல இருக்குது. அவ்வளோ செலவாகுது இவங்களை பராமரிக்கிறதுக்கே. சைடும் குட்டி போட்டாச்சு. ராத்திரி வந்து சைடு குட்டி போட்டுச்சுப்பா. போயிட்டு மேய்ஞ்சிட்டு வாங்க. அம்மா போய் தண்ணி மட்டும் வைக்கிறேன். சரிப்பா, நான் பார்த்துக்கிறேன். போம்மா போங்க. இல்லை குட்டி கத்துறானா? போங்க போங்க.
என்னடா உடுக்கணும்னு யோசிக்குது. எல்லாரையும் பிடிச்சி உள்ளார போட்டதும் அக்கடான்னு தூங்குறானுங்க. ஏன்னா அந்தளவுக்கு வெயில். எப்பயுமே மழை பெஞ்சு வெயில் அடிச்சுன்னா தாங்க முடியலப்பா, நம்மளாலே தாங்க முடியல. இதுங்களுக்குலாம் இறைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிச்சு. கொஞ்சம் பேர் சோர்ந்து படுத்துட்டாங்க, கொஞ்சம் பேர் வந்து தழை தின்னுட்ருக்காங்க. நம்ம வேப்பந்தழையும் இன்னொரு தழை என்னன்னு சொல்லுவோம், அது பேர் என்ன மறந்து போச்சே, அது பெராந்தழைன்னு சொல்லுவாங்கப்பா. அது வந்து பட்டாணி மாரி காய் காய்க்கும், அதுதான் வச்சுருக்கேன். ஏன்னா வேப்பிலலாம் வந்து பார்த்திங்கன்னா கொட்டி போய் கொழுந்தாக இருக்குது. என்ன கொட்டியே போடல, அங்கே போய் விட்றாங்க அவங்க. அவர் விட்டுறாரு. நம்ம வந்து இன்றைக்கி எந்த ஆடு குட்டி போட்டதை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சைடு வந்து குட்டி போட்டது தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி எடுத்தது. அதாவது எங்கே பார்த்தாலும் மழை பெஞ்சது இல்லையா, அன்னைக்கு எடுத்த வீடியோ தான் இது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இந்த வீடியோவுக்கு முன்னாடி போட்ட வீடியோ இருக்கு இல்லையா, அதை வந்து நான் போட்ட அன்னைக்கு தான், அப்போ தான் வந்து குட்டியே போட்டான். நான் வந்து வீடியோ எடிட் பண்ணிகிட்டு இருந்தேன், அப்போ தான் வந்து குட்டி போட்டுச்சு. அது எப்படி குட்டி போட்டிருக்குங்கிறத நம்ம போக போக வந்து வீடியோவில் பார்க்கலாம்ப்பா. நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எடிட் பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து எனக்கு நான் எடிட் பண்ணணுன்னு உட்காரும்போது ஏதாச்சும் ஒரு சம்பவம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஃபஸ்ட்டு டைம் வந்து கொல்லை பக்கம் வந்து உட்காந்தேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நீட்டு சொனப்புச்சு, நல்ல நீட்டு, இது வரைக்கும் நான் பார்க்காத நீட்டு முதுகில் வந்து ஏறிடுச்சு. ஏறினதும் அது எனக்கு சொனப்புச்சிங்கிறது தெரியல. ஃபஸ்ட் டைம் வந்து கையால் வந்து இப்படி தட்டிட்டேன். தட்டும்போது வந்து பார்த்திங்கன்னா சுළුன்னு வந்து கை ஃபுல்லாக குத்துது. அப்பயே வந்து தெரிஞ்சிச்சு இது சொனப்பூச்சி தான் அப்படிங்கிறது. அப்புறம் எனக்கு வந்து சொனப்பூச்சி வேறு முதுகில் இருக்குதே, அது எங்கேயாச்சும் ஏறிச்சுனா என்ன பண்ணுறதுங்க பார்த்தா எப்படியாச்சும் கீழே தள்ளின்னு சொல்லிட்டு மறுபடியும் கையாலே தள்ளி விட்டு தொப்புன்னு போய் விழுந்துச்சு. விழுந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா முடியெலாம் வந்து அவ்வளோ நீட்டுக்கு இருக்குது. சொனப்பூச்சி நீட்டே அவ்வளோ பெருசுக்கு இருக்குது, மொத்தமும் அவ்வளோ மொத்தத்துக்கு இருக்குது. அது கையெலாம் வந்து ஒரு நைஸ் முள் குத்துனா எப்படி இருக்கும், அதேமாரியே முள்ளாகவே இருக்குது 3 விரலில். அதாவது சிண்டி விரல்லையும் இல்லை, கட்டை விரல்லையும் இல்லை, மீதி 3 விரல்லையுமே வந்து ஒரு சைடாக மட்டும், அதாவது நம்ம தள்ளி விட்ட சைடு மட்டும் அப்படியே முள், எல்லா விரல்லையுமே வந்து முள்ளாக குத்திருக்கு. அப்புறம் வந்து முள் வாங்கி அதில் ஒன்று ஒன்றா பிச்சு எடுத்துகிட்டு முதுகுலையும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இல்லை, இந்த ப்ளவுஸுக்கு கொஞ்சம் மேலே மட்டும், அதாவது இந்த ஷோல்டரில் அங்கே மட்டும் ஒரு 4 முடி இருந்துச்சு. அது வந்து அவங்க எடுத்து விட்டாங்க. அப்படியே அந்த முள்ளை எடுக்கும்போது அப்படியே நம்ம முள் எடுக்கிற மாதிரி இருக்குப்பா. இப்போ நினச்சாலும் பயமாக இருக்குது. ஒன்று ஒன்றா பிடுங்க அப்படியே நம்ம முள்லேருந்து சதையிலேருந்து எடுத்தால் எப்படி இருக்கும், அப்படி ஒரு வலி. முதுகில் மட்டும்தான் அந்த வலி தெரிஞ்சுது, உள்ளங்கையில் வந்து அந்த அளவுக்கு தெரிஞ்சிக்கல. ஆனால் 3 விரலையும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே குத்தி வச்ச மாதிரி இந்த சொனை அப்படியே அதெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்துட்டு அப்போ தான் சரி மறுபடியும் உட்காந்து எடிட் பண்ணலான்னு பார்த்தா கொட்டாயில் வந்து திடீர்னு ஒரு சவுண்டு. என்னடா இந்த நேரத்தில் ஒரே ஒரு சவுண்டு தான் கேட்டுச்சு, வேறு எதுவுமே இல்லை, சத்தமாக ஒரே ஒரு சவுண்டு. சரி என்னன்னு தெரியலையே, போய் பார்ப்போம் அப்படின்னு போய் பார்த்தாக்கா குட்டி மட்டும் ஒன்று கடந்தான். என்னடா அதுன்னு அப்புறம் லைட்லாம் அடித்து பார்த்தாக்கா யார் குட்டி போட்டிருக்கான்னு தேடி பார்த்தாக்கா நம்ம வந்து சைடு வந்து குட்டி போட்டு வந்துச்சு. ஏன் அப்படி நடந்துச்சுங்க அதெல்லாம் தெரியல, எவனாச்சும் முட்டிட்டானா இல்லை என்ன காரணம்லாம் தெரியலப்பா. நம்ம அடத்தீவனம் சாயந்தரம்லாம் அள்ளி வச்சோம், அப்போல்லாம் வந்து அடத்தீவனம்லாம் நல்லா தான் சாப்பிட்டுச்சு. நான் யாருன்னு தெரியாமல் ஒவ்வொரு ஆடாக லைட் அடித்து பார்க்குறேன். இவன் குட்டி போட்டுட்டு ஆடுங்களோட சேர்ந்து போய் படுத்துக்கிட்டான். அப்புறம் பின்னாடிலாம் வெறும் ரத்தமாக இருந்துச்சு. அப்போ தான் சைடு குட்டி போட்டு அடிச்சு போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இன்னொரு குட்டி போடுற மாதிரி இருந்தான், சரி போட்டுன்னு சொல்லிவிட்டு இந்த குட்டியை தூக்கிட்டு வந்து நம்ம ஒரு இந்த சிமெண்ட்டெல்லாம் கலப்போம் இல்லையா, பாண்டு அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் கொண்டாந்து வச்சு மூடி வச்சுட்டேன். ஏன்னா நைட்டில் வந்து ஒன்றும் பண்ண முடியாது, அதனால் அதில் கொண்டாந்து மூடி வச்சாச்சு. என்ன குட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெடா குட்டிப்பா. இன்னும் ஒரு மாதம், இன்னும் முடியெல்லாம் முளைக்கல, இன்னும் ஒரு மாதம் 1.5 மாதத்தில் வந்து குட்டி போட்டிருப்பான். ராத்திரி ஃபுல்லாக ஒரே கத்தை. இப்பயும் வந்து 2 நாளாக கத்திக்கிட்டே தான் கிடக்குது. 2 குட்டி போட்டுருந்துச்சுப்பா, 2மே வந்து கெடா குட்டி தான். இந்த குட்டி வந்து நைட்டே போட்டுட்டான், இன்னொரு குட்டி வந்து எப்போ போட்டுதுங்கிறது தெரியல. கீழே வந்து இறங்கி வந்து கொட்டா ஓரமாக அந்த சீட்டி போட்டிருக்கோம் இல்லையா, அந்த கொட்டா ஓரமாக போட்டுருந்தான். காக்காலாம் வந்து கொத்திட்டு கிடந்துச்சு. அப்போ தான் வந்து பார்த்தாக்கா இன்னொரு வந்து குட்டி போட்டுருந்துச்சு. 2மே இறந்து தான் போயிருந்துச்சு, அதுவுமே கெடா குட்டி தான். அப்புறம் 2 குட்டியும் வந்து விடிய காலையில் தான் புதைச்சோம். இது வந்து பிள்ளைய அவ்வளோ பசமாக பார்த்துக்கும். அதுவும் நம்ம தாமரை குட்டியை எப்படி வளர்க்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும், பழைய வீடியோ பார்த்தவங்களுக்கு. புள்ள மேலே அவ்வளோ பாசமாக இருக்கும். இது இன்னும் சமாதானம் ஆகிறதுக்கு 1 வாரம் 10 நாள் ஆகும். சில ஆடுங்க வந்து டக்குன்னு மறந்துடுது, சில ஆடுங்க வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் மறக்க மாட்டேங்குது. மனசாரில் எப்படி இருக்காங்களோ அதேமாரி தான் ஆடுங்களும் இருக்குதுப்பா.
இதை பார்க்கும்போது அவ்வளோது ஒரு மனசுக்கு அவ்வளோது ஒரு வலி. கடவுள் ஏன்டா அப்படிலாம் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி சோதனைக்கு மேலே சோதனையாக கொடுக்குறான். இந்த குட்டியை பார்க்கும்போது அவ்வளோ அழுதுட்டேன். ஏன்னு தெரியல. நிறைய ஆடு வந்து நம்மக்கிட்ட குட்டி போட்டு இறந்துருக்கு. அதாவது வருஷத்துக்கு 1 2 இதெல்லாம் நடக்கிறது வந்து இதுதான். ஆனால் இவனை பார்த்து ஏன் அழுவ வந்துச்சுங்கிறது எனக்கு தெரியல. அந்த முடியெலாம் முளைக்காமல் அது அந்த உருவத்தை பார்த்தாலே அப்படி ஒரு கஷ்டமாக இருக்குது. நம்ம என்ன பண்ணுறது, கொஞ்ச நேரம் கொட்டாயிலே உட்காந்து அழுதுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இது வந்து இன்னும் ஒரு குறைஞ்சது 1 மாதத்துக்குள்ளே குட்டி போட்டிருக்கும். அவனுக்கு வந்து பால்லாம் வந்து சுரந்து போயிருந்துச்சு. அது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு போட்டது இல்லையா தாமரை குட்டி, அதை கூப்பிட்டு பால் கொடுக்குது. அவனும் வந்து குடிக்கிறான். இப்போ அதனால் அது கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது. ஏன்னா பிள்ளையை கூப்பிட்டு பால் கொடுக்கறதுனால நமக்கும் கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது, அதுக்கும் கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது. இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு குட்டியெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எடிட் பண்ணி அந்த வீடியோ வந்து நான் ஷெடியூலில் வந்து 10 மணிக்கு போட்டேன். நைட்டு வந்து 10 மணிக்கு போட்டேன். அது நெட்வொர்க் இஷ்யூனால் என்ன பண்ணிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 மணி ஆயிடுச்சு. அது வரைக்கும் ஏறவே இல்லை. அதுக்கப்புறம் தூக்கம் வந்துச்சு. அது எப்போ ஏறிச்சிங்கிறதும் தெரில. ஆனால் அன்டயத்தில் மட்டும் அந்த வீடியோ வந்து ஏறி இருக்கும். அதாவது நடு ராத்திரியில் தான் வந்து இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ வந்து ஏறி இருக்கும்பா. இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோலாம் நிறைய இருக்குது. நம்ம போட வேண்டிய வீடியோ நிறையா இருக்குதுப்பா. போடுறதுக்கு தான் நேரம் கிடைக்கல. கண்டிப்பாக ஒன்று போடுறேன். கொம்பு தங்கம் என்ன பார்க்குது? என்னடி இன்னும் இவள் அடை தீவனம் அள்ளி வைக்கலையே, ஏன் இன்றைக்கி லேட் பண்ணுறா அப்படின்னு தானே பார்க்குது. குண்டா சவுண்டு மட்டும் கேட்குது, ஆனால் தீவனத்தை காணுமே. ஊரில் அடி தங்கம், அம்மா லேட்டாக தான் ஊற வச்சுட்டு வயலுக்கு போனேன். இன்னும் ஊறினதே என் தங்கத்துக்கு அள்ளி வைக்கிறேன். ஜம்முன்னு திங்கலாம். ஃபுல்லாக பால் குடிச்சிட்டானா? வயிறு ஃபுல்லாகிடுச்சா? தங்கடி இது. அங்கே யார் நாய் வரானா? நம்ம ரெட்டு குட்டி வரானா? அவனை அடிச்சிடும். அங்கே நாய்க்குட்டி வரத என்னன்னு பார்த்துட்டு அடுத்தது நான் கொஞ்சிடுவான். தூக்கி கையில் வைக்கிறாங்க தாவங்கட்டியை. நான் சமத்து தெரியுமா? என் பட்டு தும்மல் வந்துச்சா? கத்திரிக்காய் சொன்னடி தங்கம், அதான் தும்மல் வந்துச்சு. சரி, மடியில் ஏன் பால் அப்படியே வச்சுருக்கம்மா? இந்த பிள்ளைக்காச்சும் கூட தெய்வம் தான் சுற்றுறான். நம்ம அழகியோட பிள்ளை பாவம். குடி கொஞ்சோண்டு. நீ வேணால் கறந்துக்க, நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். அதுவும் கொஞ்சி அப்புறம் சமாதானம் பண்ணி அப்புறம் தான் கறக்கணும். போனவுடனே மடியிலலாம் கையை வச்சிட முடியாது. உங்களுக்கு கொஞ்சம் நேரம் கொஞ்சிட்டு தடவி கொடுத்து என் தங்கம், என் பொட்டு, என் பவுன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் போய் கறக்கணும். நம்ம ரஞ்சித் தம்பி கேட்டிருந்தாங்க, அக்கா வீடியோ வருமா இன்றைக்கி அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நம்ம வந்து இன்னும் எடிட் பண்ணல தம்பி, போட முடியுமா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தோம். மணி வந்து பார்த்திங்கன்னா இப்போது 9:48. இந்த வீடியோ போட்டால் இதுக்கப்புறம் எத்தனை மணிக்கு ஏறுங்கிறதும் தெரியல. ஏன்னா இன்றைக்கி நமக்கு கத்திரிக்காய் பறிக்கிற வேலை இருந்துச்சு, அதனால தான் நேரம் கிடைக்கல. அடுத்தது ஒரு தம்பி வந்து அக்கா என்னோட பேரை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சதீஷ் சந்தோஷ்ங்கிற தம்பி நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான், ரெகுலராக வீடியோ பார்க்குறவங்க. அவங்களோட பேரை சொல்லுங்கன்னு சொன்னாங்க. தம்பி அவங்க பேர் அதான் நினைக்கிறேன், ஏன்னா ஐடியில் அதான் இருந்துச்சு. பேர் வந்து சொல்லியாச்சுப்பா. இதில் வந்து நிறைய பேர் நினைக்கலாம் இதில் என்ன அந்த தம்பிக்கு சந்தோஷம் அப்படின்னு. நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய சந்தோஷமான விஷயம் நடக்கும், அதெல்லாம் விட்டுருவாங்க. அதெல்லாம் சந்தோஷமாகவே தோணாது. ஒரு சில பேருக்கு சின்ன விஷயம் நடந்துட்டால் கூட அது அவ்வளோது ஒரு சந்தோஷமாக எடுத்துப்பாங்க. அது போல தான் அந்த தம்பி. இந்த பேர் சொல்கிறது மூலமாக எனக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம், அந்த தம்பிக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த காலத்திலலாம் இப்படி ஒரு தம்பி கிடைக்கிறது பெரிய விஷயம். ஏன்னா அவங்களாம் வந்து ஒரு வெகுளித்தனமாக இருக்கிறதுனால தான் இதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. எனக்கு அந்த தம்பியோட பேர் சொன்னதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம்ப்பா. இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களோட பேர் சதீஷ் சந்தோஷ் தானா இல்லை வேறு ஏதாச்சும் பேராங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கப்பா. அவ்வளோதான்ப்பா. நம்ம வீடியோ பிடிச்சிச்சின்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குற நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் மறுபடியும் சந்திப்போம்ப்பா. நம்ம குட்டிங்களுக்கெல்லாம் வந்து
3 நாளுக்குள்ளே தடுப்பூசி போடணும்னு சொல்லுவோம் இல்லையா, அதையும் வந்து போட்டாச்சு. அதையும் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது குட்டிங்கெல்லாம் வந்து கழிய ஆரம்பித்தானுங்க. அதுக்கு வந்து டானிக்காக வந்து நம்ம கழிசல் டானிக் அதை போட்டு விட்ருக்கோம். அது என்ன கம்பெனி என்ன மருந்துங்கிறதையும் நம்ம போக போக வீடியோவில் பார்க்கலாம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். வீடியோக்கு ஒரு லைக் போடுங்கப்பா.